நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். நம்ம மேல உண்மையா அன்பு கட்டுறவங்க நம்ம பக்கத்திலே இருந்தாலும் அவங்கள கண்டுக்காம புதுசு புதுசா அட்டென்ஷன் வேணும், யாராவது நம்மளை லைக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் தேடுறது, புதுசு புதுசாக யாராவது பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், வேறு வேறு ஆளுங்க கூட பேசுறது, பழகுறது. அது என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல யாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வேறு வேறு ஆளுங்க வேறு வேறு விதத்தில் பேசும்போது என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல போய் யாருமே உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபேக்காக இருக்காங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வந்து உங்கள் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடும், யாருமே பிடிக்காம போயிடும். என்ன அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை தாண்டி புதுசாக யார்கிட்ட பழகலாம், வைக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நமக்கான அட்டென்ஷன் கேர் வந்து அங்கேருந்து தான் கிடைக்கும்னு நினைக்கிறது தப்பாக இருக்கும். இதனால வந்து ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போய் 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 எது நமக்கானதுன்னே தெரியாமல் போயிடும். ஸோ ஒரு உண்மையான அன்பு கிடச்சிச்சின்னா தக்க வச்சு அப்புறம் உங்கள் இஷ்டம்.